கருப்பசாமி ஆலயத்து பக்கத்தில் முனியப்ப சாமி இருக்குது. முனியப்பன் கன்னிமர் என்னோட குலதெய்வம் தான். அங்கே வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நல்ல பாம்பு இருக்குது, ரொம்ப வயசான பாம்பு. அது வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வந்து கருப்பும் கழுத்தில் வந்து சுற்றிட்டு இருக்கும், வயிற்று பகுதியில் சுற்றிட்டு இருக்கும். மக்களுக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி சாமி கும்பிட வரும்போது அவங்க கண்ணுக்கு தென்படுது. நிறையா நம்ம கருப்பசாமி சரணம் சேனலில் மும்பையில் நடக்கிற தெய்வங்கள் பற்றி என்னால் முடிஞ்சது வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் மும்பையில் இருக்கிற அம்பிவலி ஏரியாவில் வந்துருக்கிறேன். 4 பக்கம் காடு, நடுவில் வந்து நம்ம ஐயா கருப்பசாமி இருக்கிறான்னு வந்து கேள்விப்பட்டேன். சாமி சரணம், கருப்பசாமி சரணம். கருப்பசாமி சரணம் சேனலில் விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், அம்மன் விசேஷங்கள் இருக்கட்டும், மும்பையில் நடக்கிற தெய்வங்கள் பற்றி என்னால் முடிஞ்சது வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். பட் இப்போ வந்து நான் மும்பையில் இருக்கிற அம்பிவலி ஏரியாவில் வந்துருக்கிறேன். 4 பக்கம் காடு தான் தெரியுது. அந்த 4 பக்கம் காடு, நடுவில் வந்து நம்ம ஐயா கருப்பசாமி இருக்கிறான்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா மும்பையில் வந்து நிறையா தெய்வங்களோட கோயில் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த ஐயா வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து நம்ம கருப்பசாமி சரணமோட அனைத்து ஃபாலோவர்ஸ்க்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ இருக்கும். இப்போ நைட்டு வந்து 8:30 மணி. இந்த நைட்டில் வந்து கருப்பசாமியோட அந்த முகம் பார்க்கறதுக்கு வந்து நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். சாமி சரணம், கருப்பசாமி சரணம்.
சுவாமி சரணம், கருப்பண்ண சுவாமியே சரணம் ஐயப்பா. கருப்பசாமி மட்டும் சூஸ் பண்ண காரணம் என்னென்னா, எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையில வந்து ஊரில் இருந்தேன், ஒரு 8வது படிச்சிருந்தேன். அங்கே வந்து படிச்சிருக்கும் போது எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்கி நான் படிச்சிருந்தேன். எங்கள் பெரியம்மா வந்து என்னை இட்டுட்டு போனாங்க கோயிலுக்கு, எங்கள் கருப்பசாமி கோயிலுக்கு. அங்கே இட்டுட்டு போயிருந்தாங்க. அப்போ பிடிச்சா அவர் மேலே அவனுக்கு ஒரு பிரியம். கருப்பசாமி இருந்தாலும் ஒரு எனக்கு சொல்லுவாங்க, அப்பயே எனக்கு ஒரு அவர் மேலே ரொம்ப அளவுக்கு பாசம் வந்துருச்சு. அதனால் இந்த டிப்பான நகரில் மும்பையில் எல்லா கோயிலும் இருக்குது, நம்ம அப்பனோட கோயில் எனக்கு இருக்கணும். இந்த ஆலயத்தில் சின்னதாக ஒரு கல் வச்சு ஆரம்பித்தோம். அது இந்த அளவுக்கு எங்களால் ஒரு வாலிப பசங்க நாங்கள் வந்து அதிகம் 30 வயசு இல்லை, 50 வயசு இல்லை, 60 வயசு இல்லை. நாங்கள் வந்து 30க்குள்ளே 40க்குள்ளே சின்ன வாலிப வயசு தான். எங்களால் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்து நாங்கள் வந்து இந்த கருப்பண்ண சுவாமியை, சங்கிலி கருப்பனை, இந்த இடத்துல பெரிய கருப்பனையும் இந்த இடத்துல வச்சு நாங்கள் வழிபட்டுருக்கோம். சுவாமியே சரணம், கருப்பண்ண சுவாமியே சரணம். அதாவது இந்த கருப்பண்ண சாமி ஆலயம் வந்து இந்த ஊரில் வந்து எங்கேயும் கிடையாது. இந்த மும்பை மாநகரில், இந்த சிட்டியில் எங்கேயும் கிடையாது. இப்போ இங்கே வந்து ஒரு சாமி சின்ன வயசில், நாங்கள் வாலிப வயசு தான் இருந்தாலும் மக்களுக்கு அருள் கொடுக்கணும். மக்கள் வந்து அவங்களுடைய கண்ணீர் துடைச்சிட்டு போகணும், அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். பில்லி சூனி ஏவல் எல்லாத்துக்குமே இங்கே ஒரு ஸ்பெஷல் இங்கே இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, அவங்க கண்ணீரோடு வரவங்க கண்ணீர் துடைச்சிட்டு சந்தோஷமாக போவாங்க. அதோடைய ஸ்பெஷல் இங்கே இருக்குது. இது இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, அவங்களுடைய நிறைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து அவங்களுடைய கண்ணீரை தொடச்சிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிறவங்க இந்த மும்பை மக்களுக்கு சொல்லுறது என்னவென்றால், எல்லாரும் இங்கே வரணும். ஊர் மக்கள், இங்கே மும்பையில் எத்தனை தமிழ் மக்கள், ஏகப்பட்ட பேர் தமிழ் மக்கள் அங்கங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஐயனை தரிசனம் பண்ணிட்டு போகணும். வரும் 12ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பௌர்ணமி அன்று இந்த திருவிழா நடக்குது. முப்பூசை திருவிழா, தீமிதி மற்றும் அன்னதானம் நடைபெறுது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு ஐயன் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருப்பண்ண சுவாமியை இந்த டிப்பான நகருக்கு இங்கே வைக்க, இந்த இடத்துல வந்து அவர் அமரத்துக்கு ரொம்பவோ கஷ்டப்பட்டோம். போலீஸு கச்சேரி, போலீஸ் வரைக்கும் நாங்கள் வந்து போயிருக்கோம். என்ன முதல்ல கொண்டு போலீஸ் ஸ்டேஷனோடு இட்டு போயிருக்காங்க. எதுக்கு? இந்த ஐயனை வந்து இந்த இடத்துல நிலையாக உட்காரன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அதுவும் இல்லாத மழையிலையும் வெயில்லையும் மழையெல்லாம் உட்காந்து நாங்கள் குறி சொல்லியிருக்கோம். அப்படியும் இல்லாத இன்றைக்கி இந்த ஐயன் வந்து நிலையாக வந்து உட்காந்து இன்றைக்கி மேலே செட்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஊர் மக்கள் டொனேஷன் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. நிறைய பேர் கோயிலுக்கு அவங்க குறைய தேடி வந்திருக்காங்க. எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகிறாங்க. அதுக்கு எல்லாம் காரணம் இந்த ஐயன் தான். அவர் மேலே பாரத் போட்டு இந்த எல்லைக்கு வந்தால் இந்த மண் வந்து மிதிச்சுட்டு போனால் எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துக்குவார், அவர் தீர்த்து வைப்பார். அதுவும் இல்லாத இந்த கோயில் வந்து ஆரம்பத்தில் காலத்தில் சின்ன ஒரு கல்லை, ஒரு சாமி சின்ன ஒரு கல்லை வச்சு தான் வணங்கிட்டு இருந்தோம். வழிமுறையாக அப்புறமேட்டுக்கு தான் ஊர்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து ஆசாரியை கொண்டு வந்து அதுக்கப்புறம் சிலை செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் அதுக்கு பணியை ஏற்பாடு பண்ணி இப்போ வந்து நல்லபடியாக கொண்டாடி 7வது வருஷம் திருவிழா வரைக்கும் ஐயன் நல்லபடியாக எங்களை வழிபாடு பண்ணிட்டு வராரு.
அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு 2 நாள் ஸ்பெஷலு. அதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு எப்போ பிரியப்படுதோ, கன்னிமர் கோயிலுக்கு முன்னாடி முனியப்பன் கோயிலுக்கு பின்னாடி கீழே முனியப்ப சாமி இருக்குது. முனியப்பன் கன்னிமர் என்னோட குலதெய்வம் தான். அங்கே வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நல்ல பாம்பு இருக்குது, ரொம்ப வயசான பாம்பு. அது வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வந்து சாமி கிட்ட கழுத்து மேலே சுற்றிட்டு இருக்கும். கழுத்துக்கிட்ட சிவன் கழுத்து எப்படி இருக்குது அதுமாரி சுற்றிட்டு இருக்கும். இன்னொன்று இவர் வழுத்து பக்கத்தில் அதை சுற்றிக்கிட்டு பார்த்துருக்காங்க இடுப்பில். அதுமாரி 3-4 பேர் பார்த்துட்டு கோயிலுக்கு வந்தவங்க அலறி அடித்து ஓடிருக்காங்க. அதுமாரி யாரும் தனியாக வரமாட்டாங்க, இப்படி வந்தாலும் வணங்கிட்டு போவாங்க. அமாவாசை பௌர்ணமி கண்ணுக்கு தென்படுது. மும்பை, தானே மாவட்டம், கல்யாண் தாலுக்கா, அம்பிவலி, மோனா போஸ்ட், திப்பண்ண நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ திப்பண்ண கருப்பண்ண சுவாமி ஆலயம் இங்கே அமைஞ்சிருக்கு. வர மக்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் கருப்பசாமி ஆலயம்னா எங்கன்னு தேடுவாங்க. அது நிறைய பேர் கும்பிடணும், அருள் வாக்கு கேட்கணும். அங்கங்கே நம்ம எல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம், மும்பையில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் ஊருக்கு தான் போவாங்க. நிறைய பேர் அருள் வாக்கு கேட்கறதுக்கு யாரும் இங்கே மும்பையில் எதுவும் இல்லையேன்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2025 முப்பசை திருவிழா நடக்கிறது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த திருவிழாவை கண்டுகளித்து ஐயன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, ஏதாவது டவுட்னா கீழே இருக்கிற நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம்.